வணக்கம். சொல்லணும் டாட் காம் வாசகர்களுக்கும் தொழில்நுட்ப கற்றுக்கணும்னு ஆசையா வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த பகுதியில முதல்ல தினேஷ் ஜெயபாலனோட ஒரு அறிமுகம் பார்த்தோம். அவர் ஒரு பருந்து பார்வையா ஜனரஞ்சகமா விளக்கினார். அவரோட நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போக போறோம். அதுக்கு முன்னாடி ஆஹ் இயக்குனர் டைரக்டர் விவேக்கோட ஒரு சந்திப்பு பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அவர் இந்த துறையில பல காலமா தொடர்ச்சியா பங்களித்து கொண்டிருக்கிறவர். தினசரி இதோட புழங்குறவர், ரொம்ப நெருக்கமா இருக்கிறவர். ஆஹ் அவர்கிட்ட நான் எப்பவுமே ஏதாவது அன்னைக்கு நடக்கிற நகைச்சுவையான ஏஐ சம்பந்தமான விஷயங்கள் பத்தி பேசின்னு இருப்பேன். அப்போ ஒரு சமயத்துல ஸ்ட்ராபெரி என்னும் ஆங்கில வார்த்தையில எத்தனை ஆர் இருக்குன்னு சாட் ஜிபிடி வந்த புதுசுல 3.5 உடனே அது வந்து என்ன சொல்லிடுச்சு, அடிச்சு சத்தியம் பண்ணி கற்பூரம் மேல சத்தியம் பண்ணி ரெண்டே ரெண்டு ஆறு தாண்டா இருக்கு அப்படின்னு எப்படி அடிச்சு கேட்டாலும் உதச்சு கேட்டாலும் சொல்லியிருந்தது. அப்போ அதை விளையாட்டா அவருக்கு அனுப்பிச்சேன். அவர் ஒண்ணு பாலா ஹியூமன்ஸே மனிதர்களுக்கே பழுக்கப்பிறைகள்லாம் வருது, இக்கு எங்க வரும், ஐ பிஃபோர் ஈயா இ பிஃபோர் ஐயாலாம் நம்மளுக்கு குழப்பம் வருது, பாவம் கம்ப்யூட்டர் அதுவும் மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு அவர் அந்த மாதிரி விளையாட்டா சொன்னாலும் அதுக்குள்ள ஆழமா போய் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் கூட விளக்க ஆரம்பித்தார். உடனே சரி, நீங்க தான் எங்களுக்கு வந்து இந்த இந்த விஷயத்த இன்னும் பலரோட பகிர்ந்துக்கணும். ராமானுஜர் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு கோபுரத்து மேல சொல்லி மூல மந்திரத்தை சொன்னாரோ அந்த மாதிரி விவேக் வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவர் இங்க வந்ததுக்கும் அவரோட பிஸியான நேரத்துக்கு நடுவுல ஒரு வார நாள்ல அவரோட கிட்டத்தட்ட இரவை வந்து நம்மளோட கழிக்கிறதுக்கு ஒப்புன்றதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி கலந்த சந்தோஷம். விவேக், உங்களை பத்தின ஒரு சுருக்கமான அறிமுகம் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இலக்கியத்துல ஆகும் உண்டு, நீங்க ஒரு பன்முக நபர். உங்களை ஒரு சட்டகத்துக்குள்ள அடக்க முடியாது. பூன் கேம்ப்ல சுரண்டு சுரண்டு செயல்படுகிற விஷ்ணுபுரம் வாசகர் வட்டத்துல ஒரு நல்ல அங்கத்தினர். உங்களுக்கு எப்படி இந்த செயற்கை நுண்ணறிவு மேல பற்றுதல் வந்தது? எப்படி இதை நீங்க தொடர்ந்து கவனித்து வரீங்க? உங்களை பற்றின அறிமுகம். நன்றி பாலா. வாய்ப்பு இருக்கு, மிக்க நன்றி. ஏஐ வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுன் இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி 2022க்கு அப்புறம். இதை பற்றி பேசுகிறதுலேயே வந்து நிறைய எக்ஸைட்டிங் விஷயம் இருக்குது. பொதுவாக துறைக்கு வெளியும் சரி, துறை சார்ந்தும் சரி, உலகமே இப்போ ரெண்டாக மாறிடுச்சு இல்லையா. ஒன்று, ஏஐ உருவாக்குற இடத்துல நம்ம இருக்கணும், இல்லைன்னா ஏஐ கூட ஆஹ், கூட நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு சுச்சுவேஷன் தான் இருக்குது. இது முதலே ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ஃப்யூச்சரும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து பேசுகிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்று நம்ம இதை வந்து பொதுவாக ஒரு ஜென்ரலான விஷயமா பேசிட்டு கொஞ்சம் ஆஹ், ஆஹ், ஒரு தொழில்நுட்பம் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பேசி பார்க்கலாம் தான். நம்ம இதை ஒத்துக்கிட்டோம் ஆக்சுவலாக. நான் படித்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஸோ என் வேலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அதனால் நான் வந்து இதில் ரொம்ப ஒரு அந்நியமான விஷயம் இல்லை. ஆஹ் நான் நான் முதலில் பணிபுரிந்ததே பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜில் கேரக்டர் ரெகக்னிஷன் தான் என்னோட முதல் ப்ராஜெக்டே. அது இப்போ வந்து மெஷின் லேர்னிங் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. சிஸ்டம் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி நாங்கள் மெட்ராஸ் ஐஐடியில் வந்து மீடியா ஏஷியா லேப்னு இருந்தது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க ஸ்பான்சர் பண்ண அந்த ப்ராஜெக்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் வந்து இப்போது கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோடய வேலை எல்லாமே டேட்டா சார்ந்தது. டேட்டாவை வைத்து நான் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறது, டேட்டாவை வைத்து இன்ஜினியரிங், தொழில்நுட்ப இன்ஜினியரிங் எல்லாம் பண்ணுறது. அப்போ 2019க்கு அப்புறம் எனக்கு ஒரு 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 யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் ப்ரொஃபஸர் பெட்ரோ டாமிங்கோ எழுதிய மாஸ்டர் அல்காரிதம்னு ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகம் வந்து எனக்கு துறை சார்ந்தும் ஜென்ரலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்தும் நிறைய ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது.
அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் போன வருடம் நோபல் பரிசு வாங்கிய ஜெஃப்ரி ஹிண்டனை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் எழுதுறது, அவர் பேசுறது எல்லாமே. ஆம், தொடர்ந்து ஏஐ பற்றி அவர் ஃபாதர் ஆஃப் ஏஐன்னு சொன்னால் கூட அதில் இருக்கிற ஏஐயில் இருக்கிற எத்திக்ஸ், அதில் உள்ள டேஞ்சர்ஸ் பற்றிலாம் தொடர்ந்து அவர் பேசிட்டு வர்றாரு. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ என்ஜி, கூகுள் பிரெயினோட ஹெட். ஸோ அவரும் எனக்கு ஒரு குரு மாதிரி தான். ஸோ நமக்கு இலக்கியத்தில் நிறைய குரு இருக்கிற மாதிரி இங்கேயும் எனக்கு அவர் தான் குரு. ஸோ அவரோட இம்பேக்ட் மூலமாக தான் ஒரு 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 1 மில்லியன் மாணவர்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவரோட இம்பேக்ட் மூலமாக. அதில் நானும் ஒருத்தன் சொல்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி விவேக். விஷயத்துக்குள்ள போலாம். ஒவ்வொருத்தரும் நிச்சயமா தெரிந்து கொள்ள வேண்டிய அறிமுகம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. கணிப்பொடியே தானா சிந்திக்கிற அறிவு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அப்படின்னா என்ன? இதுல நிறைய சொல்றாங்க. அதாவது மெஷின் லேர்னிங் கூட திடீர்னு வருது. அதுக்கப்புறம் எந்திர தற்கற்றல்ங்கிறாங்க, அதுக்கப்புறம் டீப் லேர்னிங்கிறாங்க, ஆழ்ந்த தற்கற்றல்ங்கிறாங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் மொத்தமா கேட்கும்போது என்னடா டே எல்லாம் தமிழ் படம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இல்ல அஜித் வேற விஜய் வேறங்கிற மாதிரி, இல்ல அதான் நீங்க சேர்க்க கூடாதுன்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏஐ, எம்எல், டீப் லேர்னிங், எல்எல்எம், ஜிபிடி, கொஞ்சம் இதுக்கு ஏதாவது படம் போட்டு எங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பா நான் படம் போட்டே விளக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? அருமை, வெகு அருமையா வந்திருக்கு. வளையம் வளையமா விரியுது உலகமே. ஸோ பொதுவாக வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு அவுட்டர் லேயர் நம்ம சொல்லலாம். அது ஒரு வெளிவட்டம் தான். அந்த துறை வந்து நுணுக்கங்களாக, ஒவ்வொரு நுணுக்கங்களாக ஆழ்ந்து சென்றுக்கிட்டே இருக்கு. இது வந்து 2022க்கு அப்புறம் அது ஏன் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, முக்கியமாக மொழி சார்ந்து நம்மளுக்கு ஒரு பயன் வந்து ரொம்ப வரும்போது, பொதுவாக எஸ்பெஷலி சாட் ஜிபிடி யூசேஜ் வந்ததுக்கப்புறம் ஏஐ வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம செல்ஃப் டிரைவிங் கார், தானியங்கி கார்கள், நம்மளுடைய ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், பயோமெட்ரிக்ஸ் எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்குது. ஆனால் அது வந்து நேரடியாக நம்மளோட வாழ்வில் வந்து நம்ம பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அப்போ ஒரு மொழியை வந்து ஒரு புத்தகத்தை படித்து எனக்கு சம்மரி கொடுன்னு சொல்கிறது, ஒரு இமெயிலை டிராஃப்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறது, நம்மளோட அன்றாட வேலைகளுக்கு வந்து மொழி சார்ந்து, மொழி ஒரு உணர்வை கொடுக்கிறது இல்லையா? அப்போ ஏதோ ஒரு உணர்வுன்னு நினச்சா ஒரு மொழி தான் நமக்கு வருது. அப்போ அந்த மொழி வந்து ஏஐ ஹேண்டில் பண்ணும்போது இவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுது. சரி, இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு லேயர். இப்போ நான் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த லேயர் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்குள்ள மெஷின் லேர்னிங் இருக்குது, அதுக்குள்ள டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங்ல இருந்து உருவானது தான் ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது, அந்த டேர்ம் ஜெனரேட்டிவ் அப்படிங்கிறதே உருவாக்குது, ரைட்? அது மொழி மட்டும் கிடையாது, அது ஆடியோ உருவாக்கும், அது ஒரு இசையை தயாரிக்கும், அது ஒரு மூவியை கிரியேட் பண்ணும். அதுக்கு உள்ள இருக்கிறது தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எல்எல்எம். எல்எல்எம் அப்படிங்கிற வரும்போது மட்டும் இந்த ஏரியாவில் மட்டும்தான் மொழி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திருப்பி எல்எல்எம்க்கு உள்ளேயே ஜெனரேட்டிவ் ஜிபிடின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த சாட் ஜிபிடியோட அந்த டெக்னாலஜி, அது வந்து இது அதோட சப்லேயர் ஆக்சுவலாக. எல்லா இது இது எல்லாமே இணைந்து ஹோலாக பார்க்கும்போது தான் ஏஐயாக இருக்குது. நம்ம இப்போ இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பார்க்கலாம், ஒரு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை எடுத்து ஸ்மார்ட் ஷாப்பிங்னு ஒன்று வச்சுக்கலாம். அப்போ அந்த ஸ்மார்ட் ஷாப்பிங்கில் இங்கே இந்த லேயரில் இருக்கிற எல்லா விஷயங்களும் எப்படி நமக்கு பொருந்துது அப்படிங்கிறத நம்ம இன்னும் தொடர்ந்து நம்ம பேசும்போது அதை பற்றி நம்ம பேசலாம். அப்போ இதுதான் ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது இல்லையா? இப்போ சரி, மெஷின் லேர்னிங் சொல்கிறீங்க. அப்போ மெஷின் லேர்னிங் வந்து நம்மளோட மொழி சார்ந்து இயங்குமா, இல்லைன்னா அது வந்து எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுமா? அப்போ டீப் லேர்னிங்கோட வேலை என்ன? ஸோ ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்கிறேன்.
இப்போ ஹோல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு ஆம், ஆம், நம்மளோட பைனரிலே சொல்லலாமே எது ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிரியோ இல்லை ஒரு அலெக்ஸாவோ எடுத்துக்கலாம். அது எல்லாமே வந்து அதை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிடும். செல்ஃப் டிரைவிங் காரை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிடும். கரெக்டா? அப்போ ரோபாட்ஸ் வந்து தானாக இயங்குது. அப்போ அதை ஏஐயோட இன்டகிரேட் பண்ண அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்படி ஒவ்வொரு துறையும் நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி கிடையாது. அது உள்ளே போகும்போது அதுக்குன்னு ஒரு உபத்துறைகள் இருக்குது, ஒரு சப் டிவிஷன்ஸ் இருக்குது. உதாரணமாக இப்போ மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் அழகாக சொன்னீங்க. சுய சுய கற்றல் இல்லையா? அப்படி தான் சொல்லியிருந்தீங்க நீங்கள். அதுக்கு வந்து சரி, அதுக்கு என்ன உங்களுக்கு ரியலாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு ஒரு குட் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து மிஷின் லேர்னிங்ஸ் வந்து சொல்லலாம். அப்போ ஒரு கம்பெனியில் வந்து இவ்வளோ டேட்டா இருக்குது. அப்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட நிதி நிலைமை என்ன மாதிரி இருக்கும்? இல்லை ஒரு ஆள் இதுக்கு எல்லாமே இதில் அடித்தளம் எல்லாமே கணக்கு தான். நம்ம படித்த அல்ஜீப்ரா, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி எல்லாமே வந்து லீனியர் அல்ஜீப்ரா எல்லாமே அதில் வந்து பண்ணும். இது இப்போவும் ஏதோ வந்தது கிடையாது. 50கள்ல இருந்தே இருக்குது அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து. மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம ஒரு நிரல் எழுத வேண்டாம். ஒரு நிரல் எழுதிவிட்டு அந்த நிரலை தொடர்ந்து தகவல் மூலமாக நீங்கள் வந்து புது புது தகவல் வைத்து அதுவே அது லேர்ன் பண்ணிக்கும். பேட்டர்ன் லேர்னிங் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு 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 இசை கற்றுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த இசையோட அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் அதுவும். ஆம், இதோட உபத்துறை டீப் லேர்னிங். அப்போ டீப் லேர்னிங் பற்றி பேசும்போது ஃபேஷியல் ரெகக்னிஷன், உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற உங்கள் ஃபேஸை யூஸ் பண்ணி பண்ணுறது, இல்லை பயாலஜிக்கலி நீங்கள் ஹேண்ட் பிரிண்டிங் வைக்கிறது. இதில் முக்கியமான ஒரு டீப் லேர்னிங்கில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம காணொலியில் இன்னும் பார்க்க போகிறோம் இதை பற்றி. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறத ஒரு துறை வந்து உருவாச்சு. அதாவது மனித மூளையை உள்ள ஒரு ஒரு சின்ன அமைப்பை எடுத்துட்டு அதை கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொண்டு வர முடியுமான்னு ஒரு ரிசர்ச் வந்து 1950 பண்ணாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு. இப்போ இதுக்கு நமக்கு பண்ணுற எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து அதுதான். ஸோ அந்த டீப் லேர்னிங் வந்து அது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜை அப்லோட் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ஆடியோ வந்து ஆடியோவில் வந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து டீப் லேர்னிங் தான். முக்கியமாக வீடியோ அண்ட் இமேஜுக்கு தான் அது வந்து ரொம்ப உதவும். அதுக்கப்புறம் அதோட உபத்துறை ஜெனஏ ஜெனரேட்டிவ் ஏஐ. ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஜெனரேட்டிவ் அப்படிங்கிறதே ஒரு உருவாக்குதல் இல்லையா? நீங்கள் ஒரு வீடியோவை உருவாக்குறது, ஒரு ஆடியோவை உருவாக்குறது, டெக்ஸ்ட்டை உருவாக்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ தான். அதுக்கு உள்ள எல்எல்எம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் வந்து ஒரு பெரிய மொழி சார்ந்து ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குச்சு. அதாவது எப்படின்னா, ஹோல இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையுமே அதை வந்து கம்பைல் பண்ணி, அதை ட்ரெயின் பண்ணி, அதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் போயிட்டு இப்போ வந்து எனக்கு அண்ணா கரினினா நாவலில் பற்றி எனக்கு வந்து ஒரு சம்மரி கொடு அப்படின்னா, அது வந்து உடனே எடுத்துட்டு வந்து கொடுக்குது இல்லையா? இவ்வளோ பெரிய. அப்புறம் எனக்கு வந்து நான் போயிட்டு எனக்கு ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும், ஆனால் எனக்கு இப்போ டைம் இல்லை. நான் போயிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து இதை ஃப்ரெஞ்சில் கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்புறம் அதை எடுத்துகிட்டு எனக்கு ஃப்ரெஞ்சில் இருக்கிற நண்பருக்கு நான் மெயில் பண்ண. இப்போ இது எல்லாமே நொடி பொழுதில் நடக்கிறது எல்லாமே லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் தான். இப்போது இந்த இந்த துறை வந்து பிரிஞ்சுக்கிட்டே வந்தது. இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாலா. சரி, இப்போ இதெல்லாமே 2022 வந்ததா, 18 வந்ததா அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடியே இருந்தது. இந்த மொழி சார்ந்து இயங்குறது டீப் லேர்னிங்கில் ஒரு துறையில் இருந்தது. ஆனால் அது அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக ப்ராசஸ் பண்ண முடியல லாங்குவேஜை. அதனால தான் அது பிரிந்து தனித்துறையாக வந்தது. அப்போ அதுலேருந்து வெளியே வந்து இப்போ எல்எல்எம் வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம், நம்ம வந்து டாக்குமெண்ட்டை வந்து கம்பைல் பண்ணுற மாதிரி ஜிபிடி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு துறையை எடுத்துட்டு அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது பேரே ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்ட், ஏற்கனவே ட்ரெயின் ஆனது, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன
ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இப்போ வந்து இப்போ வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். எக்ஸ்பிளைன் அபவுட் மார்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபார் 5 அப்படின்னு நீங்கள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்லையும் ஜிபிடிலையும் கொடுக்குறீங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் மார்ஸை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஜிபிடியில் அந்த மார்ஸ் பற்றி யார் தெரிஞ்சுக்கணும்? 5 வயசு பையன் தெரிஞ்சுக்கணுமா, இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தெரிஞ்சுக்கணுமா, இல்லைன்னா ஒரு அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? சாரி, அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் எதுக்கு? மார்ஸ் பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும். சொல்ல அப்போ ஒரு முடியும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தெரியணுமா, அவருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இன்ஃபர்மேஷன்? ஸோ இந்த மாதிரி ஒரு நேரோவா நுண்ணியன்னு சொல்லலாம் இல்லையா, நுண்ணிய விஷயங்களை வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த ஏஎம்எல். ஓடி பாலா. அற்புதம், அற்புதம். ரொம்ப தெளிவா இந்த இது நல்லாவே ரொம்ப தெளிவா, அதுவும் நீங்க கடைசியா சொன்ன உதாரணம் ரொம்ப பிரத்யேகமா இருந்தது. அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா எதை பத்தி வேணா எப்படி வேணா எப்போ வேணா சொல்லிடும். ஆனா எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, ஒரே வார்ப்புரு மாதிரி இருக்கும். இதுனா நீங்க மசாலா தோசை வேணுமா, சாதா மசாலா தோசை வேணுமா, உப்புமா தடவின தோசை வேணுமா, இல்ல நான் இப்போ எங்க போன போது பாவ் பஜ்ஜி என்னென்னவோ போட்டிருந்தாங்க தோசை மேல, அந்த மாதிரி தோசையில என்னென்னவோ பண்ற மாதிரி இருக்கு ஜிபிடிங்கிறது. ஆஹ் இது எதுவுமே, அதாவது இதுக்கு ஒரு நெடிய வரலாறு இருக்கு இல்லைங்களா? அதாவது நேற்று வந்தவர் இல்லைங்கிற மாதிரி. இப்பவே சாட் ஜிபிடி வந்தே ஒரு 2-3 ஆண்டுகள் ஆகி இருந்தாலும் அதுக்கும் ரொம்ப காலம் முன்னாடியே இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறத எப்போல இருந்தோ பேசிட்டு இருக்காங்க. டூரிங் டெஸ்ட்ங்கிறாங்க. எப்படி ஒரு கம்ப்யூட்டரை, ஒரு கணினியை வந்துட்டு மனிதன் போல செயல்படுத்துறதுங்கிறாங்க. ஸோ அந்த வரலாற்றை அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது இட்ஸ் அ டைம் டு கோ டீப் இன்டு டீப் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொழி சார்ந்து ஏற்கனவே இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் வந்து டீப் லேர்னிங்லேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு 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 துறை தான் இல்லையா? அப்போ டீப் லேர்னிங்கை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இப்போ நம்ம மெஷின் லேர்னிங்கிறது ஓரளவு மேத் அந்த ஸ்டாட்டிட்டிக்ஸோட புள்ளியல் வந்து ஏற்கனவே பல பல செஞ்சுரிஸ் இருக்குது. அதனால் அது வந்து கிட்டத்தட்ட அதோட ரிலேட்டான. ஆனால் இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறத மக்களோட வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு. சரி, இதுக்கு ஐடியா எங்கேருந்து வந்திருக்கும்? அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமான விஷயம். இப்போ ஒரு இயற்பியலில் ஒரு கொள்கையோ இல்லை ஒரு தியரியோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் மேத் ஈக்குவேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. அப்போ பயாலஜியில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு துறையும் இன்னொரு துறையிலேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கி மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்னு சொல்லுவாங்க இல்லையா, பண்ணுற மாதிரி ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு துறையிலேருந்து சில விஷயங்களை உள்வாங்கி தான் பண்ண முடியும். அப்போ 1943களில் 2 பேர் இருந்தாங்க, மெக்கலோக் அண்ட் பிட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 சயின்டிஸ்ட் வந்து மனித மூளையில் எஸ்பெஷலி நியூரான்ஸ், இந்த நியூரான்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக ஒரு நியூரல் நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ண முடியுமான்னு ஒரு பேப்பர் எழுதுறாங்க. அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆச்சு. இது இப்போ நடந்தது இல்லை, 1940களிலே இது வந்திருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி இந்த நியூரான்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே, என்ன நியூரான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பயாலஜிக்கல் நியூரான் வந்து என்னென்னலாம் பண்ணும்? நமக்கு ஆக்சுவலாக மனித மூளையில் பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது இல்லையா? ஒவ்வொன்றையும் வந்து இன்டர் கனெக்ட் ஆகி பண்ண வந்து ஸ்னாஃபின்னு சொல்லுவாங்க. அந்த நியூரான்ஸ் என்ன பண்ணும்? அது ஒரு சிக்னல்ஸை அனுப்புது. அப்போது இது ஒரு பெரிய வலைப்பின்னல். சிக்னல்னாலே ஒரு வலைப்பின்னல் இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லையா, ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும். சரி, இந்த சிக்னல் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு உணர்வுகள். நம்மளோட என்விரான்மெண்ட்டில் நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம படிக்கிற விஷயங்கள், நம்மளுடைய அனுபவங்கள், இது எல்லாமே ஒரு சிக்னலாக தான் நமக்கு கிடைக்குது.
இதுதான் மனித மூளையோட ஒரு பேஸான ஒரு விஷயம். இப்போ இதை அப்படியே ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்குக்கு நம்ம கொண்டு வரோம். எப்படின்னா, ஒரு ஒரு நியூரான் இன்னொரு நியூரானுக்கு தகவல் அனுப்புவது போல ஒரு தகவல் நம்ம கம்யூனிகேஷன் அதை நம்ம நெட்வொர்க்கில் கொண்டு வரோம். அதுபோல் நியூரான்கள் தகவல்களை ப்ராசஸ் பண்ணுறது இல்லையா. நியூரானில் உள்ள சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி இன்னொரு நியூரானுக்கும் அனுப்பும். அப்போ அதையும் வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்குள்ளே நம்ம வந்து கொண்டு வரோம். இதுக்கு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த வார்த்தைகள் இருக்குது. நான் கொஞ்சம் ரொம்ப எளிமையாக தான் கொண்டு போகிறேன் இதை வந்து. ஸோ அந்த ஒரு பேட்டர்னை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க ஃபஸ்ட்டு. இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு எழுதுனாங்க. ஸோ அது மூலமாக தான் வந்து சரி இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு லேயர், ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அதை ப்ராசஸ் பண்ணுது, ஒரு அவுட்புட் கொடுக்குறீங்க. அப்போ நம்ம மனித மூளை வந்து பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான். கண் பார்க்கும்போதே ஃபோனை நம்ம நோண்டுறோம். இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ கார் ஓட்டும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறோம். ஆனால் டிராஃபிக் சிக்னலை வந்து கரெக்டாக நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கார் ஓட்டுறத வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். இப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ நியூரல் நெட்வொர்க் வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது நம்ம மைண்டில். அப்போ அதை வந்து நீங்கள் மெஷின்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அது நம்மளுக்குள்ள ஸ்மார்ட்னஸ் ஃபுல்லாக அதுக்கு வந்துடும் இல்லையா. ம். இந்த ப்ராசஸை தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் ஒரு இப்போ இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே பாருங்களேன். இப்போ இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். முக்கியமாக 4 விஷயம் இருக்குது. டென்ட்ரிச், ஸ்னாப்ஸே, நியூக்ளியஸ், ஆக்சன் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதை அப்படியே நீங்கள் நியூரல் நெட்வொர்க்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்புட் நியூரான், வெயிட், ஆக்டிவேஷன், அவுட்புட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது அப்படியே நம்ம அங்கே வந்து கொண்டு வரோம். இது என்னென்னலாம் வந்து ஒரு நியூரலில் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறோம், தகவல்களை அலசி ஆராயிறோம், அப்புறம் அவுட்புட் கொடுக்குறோம். இந்த கான்செப்டை தான் வந்து நியூரல் நெட்வொர்க்னு வந்து சொன்னாங்க. இப்போ இதை சரி இது இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒரு லேயர். இதை வந்து நம்ம சாரி இங்கே நியூரான் சொல்கிறது மாதிரி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து அதை வந்து பெர்செப்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது வந்து மல்டிபிள் லேயர். அப்போ நம்ம மூளையில் வந்து நிறைய விஷயங்கள் பேரலாக நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். அதே மாதிரியும் கணினியும் பேரலாக நிறைய விஷயங்களை ப்ராசஸ் பண்ணும். அப்போ த மோர் த நெட்வொர்க், த மோர் த லேயர், நிறைய லேயர்ஸ் இருக்க 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 அந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸோ இதை வைட்ஸ், பயாஸ், ஆக்டிவேட் ஃபங்க்ஷன் நிறைய அவங்க சொல்லுவாங்க. பட் இதுதான் இதோட பேசிக். சரி இது என்ன அது நடக்குது? கம்ப்யூட்டர் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்போ நம்ம நியூரல் நெட்வொர்க்குங்கிறோம், ஒரு சிக்னல்ங்கிறோம். சிக்னல்னால் என்ன? இங்கே நமக்கு எமோஷன்ஸ் அது சிக்னல். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது வந்து வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அணின்னு சொல்கிறாங்க இல்லையா தமிழில், அந்த மாதிரி. அதில் வந்து மல்டி டைமென்ஷனல். இப்போ நம்ம மனித மூளை வந்து முப்பரிமாணம் மட்டும்தான் பார்க்க முடியும். முப்பரிமாணத்துக்கு மேலே நம்மளால் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ அதை கணினி வந்து அவ்வளோ ஸ்பீடாக பண்ணும்போது ரியல் டைமாக நம்மளோட ஃபேஸை பார்த்து அதை ஓப்பன் பண்ணுது. ரியல் டைமாக அதுவே இப்போ டெஸ்லாவில் இருக்கிற கேமராஸ் கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இல்லையா. கேமராஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கும்போதே பெடஸ்ட்ரியனை காமிக்குது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை காமிக்குது, அங்கே ரோட் க்ளோஷர் வந்து அந்த சிம்பிள்ஸை காமிக்குது. இது எல்லாமே ரியல் டைம் கேமராஸ் எல்லாமே இந்த டீப் நியூரல் நெட்வொர்க்கில் கம்ப்யூட்டர் விஷன் தியரின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. சரி இப்போ இதோட நம்ம பார்க்குற நேர ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இன்புட் அவுட்புட் ஹிடன் லேயர் இதை பற்றி சொல்லிட்டேன். ஃபேஷியல் ரெகக்னிஷன், டிரான்ஸ்லேஷன்ஸ், இதுலேயும் மொழி சார்ந்து இயங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அதனால தான் நமக்கு அந்த எல்எல்எம் எல்லாமே ஓப்பன் ஆச்சு. அப்புறம் தானியங்கி கார்கள். முக்கியமாக டீப் லேர்னிங்கோட மிகப்பெரிய புரட்சி மருத்துவத்துறையில். ஒரு ஒரு கேன்சரோட கேன்சர் செல்லோ இல்லை டியூமரை இல்லைன்னா நான் கேன்சரஸ் செல்ஸை வந்து எப்படி குயிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது, இந்த இமேஜ் ஸ்கேனிங், அதில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து டீப் லேர்னிங் வந்து உருவாக்குச்சு. இதுக்கும் ஒரு பெரிய வரலாற்று பின்புலம் இருக்குது பாலா. இது வந்து நான் சொன்ன மாதிரி இது எங்கேருந்து வந்ததுன்னா 1940கள்லேயே வந்து இதை பற்றின உருவாக்கம் வந்து உருவாச்சு.
பிரெயினை வந்து இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா இப்போ மாடர்ன் வேர்ல்டில் நம்ம கொண்டு வந்துட்டோம். சாட் ஜிபிடியில் டேலி யூஸ் பண்ணி இமேஜஸை வந்து ஜெனரேட் பண்ணுறோம். அப்புறம் 80களில் நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம டீச் பண்ண ஆ, ஆரம்பிச்சோம். இந்த 40 டு 80களுக்கு நடுவில் ஒரு சின்ன டிஸ் ஒரு ஒரு ட்ராபேக்ஸ், அதில் ஒரு பின்னடைவும் இருந்ததுன்னு சொல்லலாம். 70களில் அமெரிக்காலையும் பிரிட்டனும் நிறைய அதில் வந்து ஃபண்டு பண்ணாங்க. ஆனால் இது எங்கே எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறது கிளாரிட்டி இல்லை. அந்த கிளாரிட்டி இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு. 80கள் 90ல் வந்து ஆம், அதாவது ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஏஐ வின்டர் ஒன், ஏஐ வின்டர் டூ, ஃபர்ஸ்ட் வின்டர், செகண்ட் வின்டர், குளிர்காலம் அப்படின்னு. அதில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டே நடக்கல அந்த டைமில். ஸோ சரி, இதை இப்போ இந்த டீப் நியூரோ இந்த 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 க்ரானாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 2013ல் வேர்டு டு நெட், வெக் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து வந்தது. எப்படின்னா வார்த்தைகளை வெக்டார்களாக கொண்டு வர்ற மாதிரி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பண்ணுறோம். அது வந்து ஒரு ஒரு மொழியில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்தது. ஆம், அப்புறம் முக்கியமாக 2017, நான் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். 2017 இப்போ இருக்கிற சாட் ஜிபிடி, எல்எல்எம் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை கூகுள் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தாங்க. அந்த ஒயிட் பேப்பர் பேர் அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட். உங்களுக்கு தேவை கவனம். இது வந்து இந்த மொழி சார்ந்து இயக்கிற செயற்கை நுண்ணறிவை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்று நாம் காணும் எல்லாத்துக்கும் இன்னைக்கு இன்னைக்கு இந்த வேர்ல்டே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் தான் வந்திருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னோடனே நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட மூவிஸ் ஞாபகம். ஆமாம், மூவிலையும் அந்த கிராஃபிக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் அதை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய மாற்றம். பட் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்னா என்ன, ஏன் வந்து அது மொழி சார்ந்து இவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். சுவாரஸ்யமா இருந்தது. ஆஹ் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். டீப் நியூரல் நெட்வொர்க்கில் உங்களுக்கு டீப் நியூரல் நெட்வொர்க்கில் நிறைய அதுலேயுமே நிறைய உபத்துறைகள் இருக்குது. முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 4 விஷயங்கள் இதில். கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், இதுக்கு தமிழ் படுத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாலா. ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க். சரி, இந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் தான் நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். செல்ஃப் டிரைவிங் காரில் இருக்கிற டெஸ்லாவோட கேமராவை நம்ம எடுத்துக்கணும். ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் வந்து மெமரின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு வேர்டை சீக்வன்ஸாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. நான் சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வந்து மொழி ரிலேட்டடாக எல்லாத்தையும் சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அதை வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் வச்சு தான் முதல்ல மொழி சார்ந்து நிறைய இயங்கிட்டு இருந்தது. அதில் இருக்கிற ஒரு சில சிக்கல்கள்னால அதை தொடர்ந்து வந்து நம்மளால் பயணிக்க முடியல. அதனால் டிரான்ஸ்ஃபார்மர். சரி, இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒன்றைத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணேன், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து தன்னைத்தானே ரிவார்டு கொடுத்து அதை கற்றுக்கிறதுக்கு பேர் தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். ஏன்னா 2017 ஆல்ஃபகோன்னு ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதாவது கோ அப்படிங்கிறது ஒரு 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 செஸ் மாதிரி ஒரு பண்டைய சீனாவில் உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு 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 போர்ட் கேமு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த அணுக்களை விட, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மொத்த அணுக்களை விட அதிகமான, நான் அது வந்து சீனாலேருந்து போய் ஜப்பான், சவுத் கொரியா அப்படி நிறைய இடத்துக்கு மூவ் ஆனாங்க. லீன்னு ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி பார்த்தாங்க சவுத் கொரியன் பீப்புள் வந்து. அவரை வந்து 2-5 அப்படிங்கிற ஒரு கணக்கில் அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நீங்கள் ஆல்ஃபகோங்கிற ஒரு கம்ப்யூட்டர் வந்து தூக்கடிச்சது. மிகப்பெரிய அவர். அப்புறம் அதுக்கப்புறம் அதை குவிட் பண்ணிட்டார் அந்த கேம்லேருந்து. ரிட்டையர்ட். ஸோ
அது அது வந்து ஒரு அதுக்கு அதை வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லுவேன். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க் இப்போ நான் சொன்னேன் இல்லையா. ஆம், நம்ம அந்த ரெக்கரிங் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது எல்லா மொழியையும் வந்து பேரலாக ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சாரி டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க்கில் வந்து கொண்டு வந்துருந்தோம். அதாவது ஒரே நேரத்தில் மல்டி டைமென்ஷனலில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மல்டி ஹெட்டட் அப்ரோச்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு வார்த்தையை நீங்கள் ஒரு ஒரு சென்டென்ஸை நீங்கள் கொடுக்கும்போது இந்த சென்டென்ஸை இப்போ மை நேம் இஸ் பாலா அப்படிங்கிறத மை நேம் இஸ் பாலான்னு நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். உங்கள் மூளை வந்து ஃபுல்லாக அதை வந்து ஆஹ், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக எடுத்து ஒரே நேரத்தில் அதை வந்து ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணிடும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. மேட்ரிக்ஸுங்கிற வார்த்தை கணிதத்திலையும் சொல்லலாம், மேட்ரிக்ஸ்னு ஒரு திரைப்படமும் இருக்குது. எந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க மனித மூளை? அதை கம்ப்யூட்டர் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் இதோட ஒரு அடிப்படைன்னு நான் சொல்லுவேன். ஆஹ் அற்புதம், அற்புதம். நம்ம அடுத்து வந்துட்டு இன்னும் பல்வேறு விஷயங்களை பார்க்க போறோம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இதுவே இந்த கன்வல்யூஷனல் CNN, RNN, RL அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க்ஸே ஒரு இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டிய தலைப்பு தான். ஆனா அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கத்துண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சரி, நம்ம இதை வந்துட்டு அடுத்த பகுதியில தொடரலாம். அடுத்த பகுதியில் என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறதுக்கு ஒரு சிறிய முன்னோட்டம். LLM இப்போ பார்க்கறது, GPT, அது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடுங்கிறத மேலோட்டமா பார்த்தோம். இன்னும் ஆழமா பாராமீட்டர்ஸ், வெயிட்ஸ், பயசஸ், அவர் சொன்ன பெர்செப்ட்ரான் மாடல் இருக்கிற கஷ்டமான கணிதம் எல்லாத்தையும் கொஞ்சம் எளிமையா பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நிலை மாற்றி எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதுங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். வரலாற்றை பார்க்கலாம். இதுக்கும் வரலாறு முக்கியம் அமைச்சரேன்னு அடுத்து ஒரு LLM வரலாறும் போட்டிருக்க. இன்னும் நம்ம அடுத்த பகுதியில நம்ம தொடர்ச்சியா இவற்றை பார்ப்போம். மிக்க நன்றி விவேக். நன்றி பாலா. நம்ம அடுத்த பகுதியில நம்ம சந்திப்போம். நன்றி.